मुखं करोति वाचालं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम् ॐ ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगणरघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம த்ரீதர்மத்தை பத்தி பேசுற தலைப்புகள்ல ஒரு உலக பேரழகிய பத்தி பார்க்க போறோம். ஒரு உலக பேரழகியின் கதை அப்படின்னோடனே பக்தர்களுக்கு என்ன நினைப்பு வந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த உலக பேரழகி உடல் ரீதியாக மட்டுமில்லாமல் செயல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மிகவும் தூய்மையான ஒரு பெண். அதனால்தான் ஆன்மீகிகளான நாம இன்னைக்கு அவங்கள பத்தி பேச போறோம். இது 3ஆம் காண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு லீலைன்னு சொல்லலாம். எப்பொழுது ஒரு பக்தர் ஆழ்ந்து பக்தி செய்றாங்களோ அவங்கள பற்றி அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய முழுசா பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கிறார். அதனால பக்திக்கு சக்தி உண்டு. பெண்களுக்குன்ட்டு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது பெண்களுக்கு அமானுஷ்யமான சக்திகள் வரும். ஸ்வதர்மம்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்வதர்மத்துல சிறப்பா பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதுவும் அவங்க பக்தர்களா மாறிட்டாங்கன்னு வச்சுங்க, அது இரட்டிப்பு சக்தியை கொடுக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலக பேரழகி யாருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் காண்டத்துல ஸ்வயம்புவின் மனுவாக வரக்கூடிய தேவஹூதி. இந்த தேவஹூதி ஸ்வயம்பு மனுவனுடைய மகள். அவ எவ்வளவு அழகுன்னா, அந்த வரலாற்றுல அந்த காலகட்டத்துல அவளை மாதிரி ஒரு அழகியே இல்லையாம். அவ்வளவு அழகாக அவள் தோன்றி இருந்தாள். அவளை பத்தி வர்ணிக்கும் போது கர்தம முனி சொல்றாரு இத பத்தி. கர்தம முனி அவளுடைய கணவர். அவள் எவ்வளவு அழகுன்னா, அந்த அழகை பார்த்த ஒரு விஸ்வவசு அப்படின்னு ஒரு கந்தர்வன் ஆகாய விமானத்துல போயிட்டு இருக்கிறான். அவன் அதை பார்த்து அவளுடைய அழகை பார்த்து மயங்கி கீழே விழுந்துடுறான். விமானத்துல இருந்து கீழே விழறான். அந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவள், அந்த அளவுக்கு குணமும் வாய்ந்தவள். இங்க அதுதான் முக்கியம். நமக்கு அழகு முக்கியம் கிடையாது. நமக்கு பக்தர்களுக்கு யாருக்குமே என்ன மாத்தாச்சு இப்படி ஒரு தலைப்பு போட்டாங்களே அப்படின்னு நினைக்கப்படாது. அழகு என்பது வெளி அழகை விட உள் அழகுக்கு தான் முக்கியத்துவம். இவங்க அழகின்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் உள் அழகே தவிர உடல் அழகு கிடையாது. ஆனாலும் உடல்லயும் அவங்க அழகாதான் இருந்தாங்களாம். அப்ப அவங்க திருமண வயதை அடைந்தார்கள். தேவஹூதி திருமண வயதை அடைந்தார்கள். திருமண வயதை அடையும் போதே பெற்றோருடைய முக்கியமான கடமை
எப்போ ஒரு பெண் குழந்தையை பெற்றோர்கள் வச்சிருக்காங்களோ அவங்க அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரை தூங்கக்கூடாது. அந்த பெண்ணை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது பெற்றோருடைய கடமை. அது அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு உரிய கர்ம வினைகள் வரும். அதனால சுயம்பு மனு யோசிக்கிறார், என் பொண்ணை நான் நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சுயம்பு மனு யாரு? உலகத்தையே ஆள்றவர் பிரஜாபதி. பிரஜாபதிகள் அப்படின்னா உலகத்துல ஜனத்தொகையை அதிகரிப்பவர்கள். மனு என்பவர் இந்த உலகத்தை ஆள்பவர், உலகத்தின் மன்னன் அப்படின்னு சொல்லிக்கலாம். உலகத்தின் மன்னன் மனு, சுயம்பு மனு பல பல ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்போ இந்த அழகான பெண், இவள் உத்தான் பாதரின் தங்கை, சகோதரி. அப்ப திருமண வயது வந்த உடனே மனு எல்லாம் சட்டம் ஏற்றுபவர்கள், உலகத்தை ஆள்பவர்கள். ஆனாலும் அதுல மதிமயங்காமல் இருக்கிறார்கள். எல்லாமே உலகமே அவருக்கு சொந்தம். அவர் மன்னன்னா உலகமே அவருக்கு சொந்தம் தானே. ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு இந்த ராஜ்யமே உனக்கு சொந்தம்னா எவ்வளவு நான் சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிப்பேன்னு இருப்பார். ஆனா மனு அப்படி கிடையாது. மனுவனுடைய காலகட்டத்துல எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருந்தாங்க. அவர் ராஜரிஷி. ஏன்னா தர்மத்தின் வழி நடந்தாதான் மனுவா நீங்க மாற முடியும். சரியா? தர்மத்தின் வழி நடந்தாதான் மாற முடியும். இவ்வளவு பெரிய பதவியை வகிக்க முடியும். அவ்வளவு பெரிய பதவியை கிருஷ்ணர் கொடுக்கிறார். இப்ப இந்த உலகாய பதவி கிடையாது. இது பிரபஞ்சத்தை ஆள்பவர்கள். மனு, சுயம்பு மனு பிரபஞ்சத்தை ஆள்பவர். அவருடைய மனைவி சத்தரூபா. இவங்களுக்கு நன்மக்கள் இருக்கிறாங்க. அந்த நன்மக்கள்ல ஒரு பெண் தான் தேவூதி. இவ்வளவு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வரும்போது நாரத முனிவர் வர்றார். நாரத முனிவர் தேவூதி கிட்ட சொல்றார், உனக்கு தகுதி வாய்ந்த கணவன் கர்தம முனிவர்னு சொல்றார். எப்பொழுது ஒரு ஆன்மீக குரு இல்ல மூத்த பக்தர்கள், நம்ம ரிலேட் பண்ணோம்னா மூத்த பக்தர்கள்னு ரிலேட் பண்ணிக்கணும். இப்ப ஆன்மீக குருன்னா நாரத முனிவரை போன்ற ஆன்மீக குருக்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அப்ப நமக்கு மூத்த பக்தர்கள் இல்ல நம்முடைய ஆன்மீக குரு ஒரு வழிகாட்டுதலை சொன்னாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவூதி இந்த உலகம்னா பிரபஞ்சமே. மனு வரும் இந்த உலகம்னா பூமிக்கு மன்னன் இல்ல, மொத்த பிரபஞ்சத்துக்கும் மன்னன். 14 லோகம் இருக்கு, அதுக்கே மன்னன் மனு. பல யுகங்களை பார்க்கிறாங்க, பல காலகட்டங்கள் வாழறாங்க. இப்ப அவருக்கு பிறந்த பொண்ணுதான் தேவூதி. பிறப்பே சாதாரண பிறப்பு கிடையாது. அப்ப அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குடும்பத்துல அவ பிறந்திருக்கிறா. அவளுக்கு ஒரு ஆன்மீக குரு நாரத முனிவர் என்ன சொல்றார், உனக்கு தகுதி வாய்ந்த கணவன் கர்தம முனின்னு. நான் இந்த உலகத்துக்கே ராஜா பொண்ணு, போய் ஒரு குடிசையில என்ன வாழ சொல்றியா, நீ அறிவோட தான் பேசுறியான்னு கேட்பாங்க இப்ப காலத்து பொண்ணுங்கள்னா. எப்பொழுது நாரத முனிவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததோ அது எனக்கு ஆன்மீக கட்டளை. அப்ப நான் கர்தம முனிவரே கணவனாக நினைப்பேன், நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது சரி. அப்ப நாரத முனிவருக்கு முழுசாக சரணடைந்து இனி கர்த முனிவர் தான் என் கணவர்னு முடிவு பண்ணிடுறார் தேவூதி. அங்க கர்தம முனிவரை பற்றி பார்ப்போம். கர்தம முனிவர் மிகப்பெரிய தவசி. தவம் செய்யறாருன்னா சாதாரண தவம் கிடையாது. 10,000 ஆண்டுகள் தவம் செய்யறார். பகவான் நேர்லயே வர்றார், என்ன வேண்டும், நீங்கள் இவ்வளவு பெரிய முனிவர் தவம் செஞ்சிருக்கீங்க, நான் வரணும், உங்க முன்னாடி வரணும், என்ன வரம் வேண்டும். அப்போ கர்தம முனிவர் ரொம்ப கூச்சப்படுறார். பகவானே ஏன்னு தெரியல, எனக்கு திருமணம் ஆசை வந்திருக்கு. இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள் கேட்க கூடாதுன்னு தெரியும், எனக்கு வெட்கமா இருக்கு, உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா வேண்டாமான்னு. அது என்னுடைய சித்தம் தான், நீ கவலைப்படாத, உனக்கு தகுதி வாய்ந்த ஒரு பெண் இருக்கிறாள், அவ சுயம்பு மனுவனுடைய மகள், அவளை சுயம்பு மனுவே உனக்கு மனம் முடித்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு நானே உனக்கு மகனாக பிறப்பேன், உன்னுடைய யோகத்தினுடைய உன்னுடைய தவத்தினுடைய வலிமையை பார்த்து நான் மெச்சினேன், நீ இவ்வளவு பெரிய தவசியாக இருக்கிறாய், அதனால இதை பார்த்து எனக்கு ரொம்ப மனம் மகிழ்ந்திருக்கேன், உனக்கு கண்டிப்பாக நானே மகனாக வருவேன்னு சொல்றார். அந்த அளவுக்கு தவம் பண்றார்.
கர்தம முனி சாதாரண மனுஷன் இல்ல, அவரும் மிக உயர்ந்த பக்தர். தவம் வந்து எப்போ வந்து முழுமையாகும்? தவத்துல பக்தியோட கூடிய தவம். யோகம், சாங்கியம் இதெல்லாம் இருக்கு. ஆனா அதோட பக்தி கலக்கலன்னா அது பிரயோஜனம் இல்லை. இங்க பக்தியோட கலந்த யோகத்தை அவர் செய்றார். அதனால அது அவர் பக்தி யோகி. பகவானே நேர்ல வந்து வரம் கொடுக்கிறார். அதுக்கப்புறமும் சரி, திருமணம் திருமணம் தான் பகவான் சொல்லிட்டாரேன்ட்டு அந்த சிந்தனையில இல்ல. திரும்பவும் அவர் தவம் தான் செஞ்சார். அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். தவமே செய்து கொண்டிருந்தார். அவருடைய கடமை பகவானை எப்பொழுதும் நினைப்பது, எப்பொழுதும் தொண்டு செய்வது. அதுல இருந்தார். அப்பதான் சுயம்பு மனு தன் மகளோட, தன்னுடைய மனைவி மகள் எல்லாரோட வராங்க. கர்தம முனிவருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. கர்தம முனிவர் அவர்களை முறைப்படி வரவேற்கிறார். அப்போ சுயம்பு மனு சொல்கிறார், இது பகவானுடைய ஏற்பாட்டினால என் மகளை உங்களுக்கு தருவதற்கு, திருமணத்தில் மனம் முடிப்பதற்கு வந்திருக்கேன். கர்தம முனி அப்பதான் சொல்றார், எல்லா தகுதிகளும் அமையப் பெற்றவள் உங்களுடைய மகள். அவள் உடல் அழகு மட்டுமல்லாமல் நற்குணங்களும் பெற்றவள். அதனால அவளை பெறுவதற்கு எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை. இது கடவுளுடைய சித்தம்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவளை எனக்கு மனம் முடித்து கொடுங்கள். நான் மனம் முடித்து கொடுத்துட்டு சுயம்பு மனு கிளம்பிடுறார். அவ்வளவுதான். ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் ஆன பிறகு கணவனுடைய சொந்த பந்தங்கள் தான் அந்த பெண்ணுக்கு எல்லாமே. அவள் பிறந்த வீட்டை மறக்க வேண்டும். புகுந்த வீடுதான் இனி அவளுக்கு எல்லாமே. அதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் அனுப்புறார் சுயம்பு மனு. இனி பாத்துக்கமா, உன்னுடைய கணவர் இவரை நீ கவனிச்சுக்கோ. பாகவதம்ல வர்ணனை வருது, இவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு. 3வது காண்டம் 22வது அத்தியாயம். 3வது காண்டம் 22வது அத்தியாயத்துல 23வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம், 3 ஸ்லோகங்கள் அவளுடைய கற்புத்தன்மையை பேசுது. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அதெல்லாம் வச்சிருந்தா தேவூதி. அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. அவளும் இயல்பாகவே அனைத்து நற்குணங்களும் பெற்ற பெண். அப்போ ஒரு பெண் பாகவதத்தை படிக்கிற பெண் இதெல்லாம் கத்துக்கணும். ஏன்னா பாகவதத்தை படிக்கிற ஆண் கிடையாது, நீங்க பெண். அதனால இதை அது அது அதெல்லாம் நம்ம கத்துக்கணும்னு தான் அதுல எழுதப்பட்டிருக்கு. இங்க கர்தம முனிவர் வந்து உடனே, வாமா நான் அனிமோனுக்கு கூட்டின்னு போறேன், வாமா நம்ம இங்க போலாம் அங்க போலாம் அப்படிலாம் சொல்ல. இது வனம்தான் வாழ்க்கை. அவர் உடனே திரும்பவும் தவத்துல இறங்கிட்டார். காலையில எழுந்துப்பார், காலை கடன்களை முடிப்பார், கண் மூடுவார், தியானத்துல இறங்கிடுவார். அதுக்கப்புறம் அவர் எப்ப கண் விழிப்பாரோ அப்ப அவருக்கு தேவையான சவரட்னெல்லாம் அவர் செய்யணும். அவ வந்து பல்லாயிரக்கணக்கான வேலைக்காரர்களோட இருந்தவ. அவ எதுவுமே செய்ய பழக்கப்பட்டவளே கிடையாது. ஆனால் செய்யணும். அந்த ஞானம் இருக்கு. இனி ஒவ்வொரு விஷயத்தையும் அவதான் செய்யணும். அதனால இங்க வர்ணனை வருது, அவ எப்படி இருந்தாள்னா கற்புடைய பெண்ணாக இருந்தாள். கணவனின் ஆசைகளை அறிந்தவளாக இருந்தாள். அவனுடைய குணம் ஒன்னொன்னுத்தையும் ஒரு வார்த்தையில சொல்லி வர்ணிக்குது, பாகவதம் வர்ணிக்குது. சாதுவி அப்படின்னா கற்புடைய பெண். பத்திம் இக்னித கோவிதா, கணவனின் ஆசைகளை அறிந்தவள். அப்புறம் பிரியதா, பிரியமா சேவை பண்றா. இதெல்லாம் இதே கிழவன் தவம் பண்றான், இவனுக்கு போய் நான் செய்யணுமா அப்படிலாம் இல்லை. பிரியமா, இது என்னுடைய கணவன், இவனுக்கு நான் பிரியமா நான் சேவை செய்யணும். மிக அன்புடன் செய்றா. விஸ்ரம்பேனன்னா நெருக்கமா, கணவன்ல நெருக்கமாக அவள் எல்லா சேவைகளையும் செய்கிறாள். அது எப்படி? ஆத்ம சௌச்சேன. ஆத்மானா மனம், உடல். சில நேரத்துல ஆத்மாவுக்கு வந்து 2 அர்த்தம் உண்டு, பல அர்த்தங்கள் உண்டு ஆத்மான்றதுக்கு. ஆத்மான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில நேரங்கள்ல ஆத்மாவை மனம்னு சொல்றாங்க, உடல்னு சொல்றாங்க. அப்போ சௌச்சேன தூய்மையான மனதுடன் உடலுடன், ரெண்டுமே தூய்மை. உள் தூய்மை வெளி தூய்மை ரெண்டும் பக்தர்களுக்கு வேணும். நான் உள்ள தூய்மையா இருக்கிறேன் அதனால நான் குளிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லப்படாது.
சரி நான் வெளியே தூய்மையா இருக்கிறேன் உள்ள அழுக்கா இருக்கிறேன் அப்படியும் சொல்ல முடியாது. நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், சொல் எல்லாமே தூய்மையா இருக்கணும். அப்ப இந்த பாடத்தை கேட்கிற ஒரு பொண்ணும் இந்த குவாலிட்டிஸை அடாப்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, இனி எடுத்துக்கணும். கணவனுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படின்றது தான் இது. அப்ப தூய்மையான மனதோட இப்ப சில பெண்களுக்கு கணவன் மேல பொறாம இருக்கும். இவனுக்கு ஏன் நான் செய்யணும் இப்படி சொல்றாங்க. அவன் உன் கணவன்மா, கணவனுக்கே சேவை செய்யலன்னா யாருக்கு சேவை செய்ய போற? இங்க அது புரிந்தல் வேண்டும். இது என் கணவன். கணவன் யாரு? குரு, பதி குரு. உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஒரு குருவாகவும் அவர்தான், கடவுளும் அவர்தான், பதி பரமேஸ்வர். கணவனே கடவுள், கணவனே குரு. இங்க அவர் தூய மனதுடன் தூய உடலுடன் சேவை செய்கிறார். அப்புறம் பெரிய மரியாதையுடன். அதற்கு தான் எப்பவுமே சொல்றது, மனைவியை விட கணவன் வயதில் அறிவில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். வசதியில வேணா குறைச்சலா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா வயதில் கண்டிப்பா உயர்ந்தவனா இருக்கணும், அறிவுல கண்டிப்பா உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதனால பெரிய மரியாதை மனைவிக்கு ஏற்படும். அதனால வயதுல எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கிறதோ, ஆனா இப்ப காலத்துல எல்லாம் குறைச்சலா எடுக்கிறாங்களே தவிர அதிகமா எடுக்கிறது இல்லை. அது ஒரு மரியாதையான உறவை கொடுக்காது. அதனாலதான் இந்த காலத்து பெண்கள்லாம் கணவனை டேய் இப்படியே சொல்றாங்க, ஏ வாடா அப்படி சொல்றாங்க. அது மிக மிக பெரிய தவறு. அங்க அந்த இல்லறத்தினுடைய பண்பாடே இல்லாம போகுது. இங்க மரியாதையுடன் நடத்தினால், பெரும் மரியாதையுடன், அதுக்கப்புறம் புலன் கட்டுப்பாடுடன். இங்க இந்திரியங்களை அப்படியே ஆட்டம் போட வைக்கிறது இல்ல, புலன் கட்டுப்பாடுடன் அவரை மரியாதையோட அவருக்கு செய்யற சேவையை மட்டும்தான் நினைக்கிறா, வேற எதுவும் நினைக்கல. அவ புலன் கட்டுப்பாட்டுடன், நட்புடன், ஒரு தோழி மாதிரி செய்யறா, இனிமையான பேச்சுடன். அதுவும் இருக்கு. சில பேர் சேவை செய்வாங்க, இந்த சாப்பிட கணவனை சொல்லி நான் பார்த்திருக்கேன். இந்த வா போ, நான் சாப்பிட, இந்த துணி வா போ, அப்படி அதெல்லாம் அனாவசியமாக அதெல்லாம் இல்லைங்க. இனிமையான பேச்சுடன். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு வர்ணனை வருது. அவ எதெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா, காமம், அகங்காரம், பெருமை, பேராசை, பாவச் செயல்கள், மாயை, இதுல இருந்தெல்லாம் விலகி நின்னாலாம். இதெல்லாம் விலகி நின்னு புத்திசாலித்தனமாக விடாமுயற்சியுடன், புத்திசாலித்தனம், விடாமுயற்சி இதெல்லாம் போட்டு இடைவிடாமல் காலையில இருந்து மாலை வரைக்கும் கணவனுக்கு தொண்டு செய்யறது, அவ்வளவுதான். ஏன்னா அப்பா அதான் சொன்னார், ஒரு மனைவியினுடைய கடமை கணவனுக்கு தொண்டு செய்தல். கணவனுக்கு தொண்டு செய்தல்னு சமைக்கிறது, துணி துவச்சி போடுறது, அவர் செய்யற பூஜைகள்ல எல்லாமே செய்யறது, பூஜைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பண்றது. பூ வேணும்னா பூ கொடுக்கணும், பழம் வேணும்னா பழம் கொடுக்கணும், பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கிறது, அவருக்கு தேவையான எல்லா சேவைகளையும் இந்த பெண் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுவும் இனிமையாக, அன்போட, நட்போட, மரியாதையோட, அகங்காரம் இல்லாமல், தூய்மையாக, கற்புடன். வேற எங்கேயும் சிந்தனை போகாது, வேறு ஒரு ஆணை பற்றின சிந்தனை இருக்காது, இல்லை. இத்தனை நற்குணங்களோட சேவை செய்ய ஆரம்பிக்கிறா. கர்த்தமணி கண்டுக்கவே இல்லை மனைவிய. பக்கத்துல மனைவி இருக்கிறான்ற எண்ணம் கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த பக்தர். வேணும்னே இல்லை, வேஷம் போடல. நிறைய பேர் வேஷம் போடுவாங்க, வேஷம் கிடையாது. உண்மையாகவே அவருக்கு தியானம் நான் திருமணம் செய்து கொண்டேன்ற நினைவே இல்லாம, கிருஷ்ண உணர்வு இல்ல, ஆழ்ந்திருந்த ஒரு தூய பக்தர். அவர் தூய பக்தர் ஆகியதுனால ஒரு கடமைக்கு திருமணம் செய்து கொண்டார். ஆனா மறந்துட்டார், நான் செய்யுமா சேவை செய்யுமா, நான் அதுலயே. ஏன்னா பக்தி தொண்டுல ஈடுபடும் போது தூய பக்தர்களுக்கு வேறு சிந்தனைகள் இருக்காது. பந்த் கரோ, தர்வாஜா பந்த் கரோ. வேறு சிந்தனைகள் இருக்காது, அதுலயே ஆழ்ந்து விடுவார்கள். இப்ப நம்ம வகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, வேற சிந்தனைகள்லாம் கிடையாது, இதுல ஆழ்ந்து செய்கிறோம். அப்போ ஆழ்ந்து செய்யும் போது இந்த விஷயங்கள், இந்த க்ஷணம் உங்களுக்கு தூய பக்தியாக எழுதப்படும். இதுக்கு நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். நாம செய்யும் அனைத்து பக்தி காரியங்களும் சரியாக செய்யும் போது அது கணக்கு எழுதப்படும். அதுதான் நம்ம நிஜமாக மனித வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு சமம். ஒரு முறை ஒரு உபன்யாசகர் இந்த ஊர் ஊரா போய் கதா காலட்சேபம் பண்ணுவாரு. அவர் ஒரு ஊருக்கு போறார்.
அந்த ஊருக்கு போகும்போது சுடுகாடு முதல்ல வந்துடுது. அந்த சுடுகாட்டு வழியா போகும்போது என்ன பார்க்கறாருன்னா, அங்கங்க அந்த கல்லறை இருக்கு. கல்லறையில பேர் எழுதிடுறாங்க. ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி, ஆம், நாராயணா, கேசவா, மாதவா, இவ்வளோ பெரிய பெரிய பேருகள். மாதவி, ராணி, கல்யாணி அப்படின்னு நிறைய பேர்கள். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வயது, 5 வயது, 6 வயது, 10 வயசுக்கு மேல யாருக்குமே இல்லை. இப்படியே எழுதியிருக்கு. என்ன இந்த ஊர்ல எல்லாம் இளம் பிராயத்துல செத்து போயிடுவாங்களா அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. சரின்னு அந்த ஊருக்குள்ள வர்றார். அந்த ஊருக்குள்ள வந்து எல்லாருக்கும் உபன்யாசம் கொடுக்குறார். கொடுத்துட்டு அன்னைக்கே போயிடலாம். ஏன்னா ஒரு பயம் வந்துடுச்சு, இந்த ஊர் வந்து சீக்கிரமா ஆளுனுடைய ஆயுசு குறைச்சிருமோ, அதனால நம்ம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா, எனக்கு நான் சொல்லியாச்சு, உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு. அப்ப ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, சுவாமி ஏன் நீங்க சீக்கிரமா கிளம்புறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஊர்ல இருந்து ஆயுஸ் குறைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்லையே, இந்த பக்கமா கல்லறையில பார்த்தா எல்லாரும் 4 வயசு, 3 வயசு, 2 வயசுன்னு எழுதி வச்சிருக்கீங்களே. அப்ப அவங்க சொன்னாங்க, சுவாமி, நாங்க ஒரு மனிதனுடைய ஆயுள அவங்க அவங்க 70 வயசு வாழ்ந்தாங்க, 80 வயசு வாழ்ந்தாங்க, 90 வயசு வாழ்ந்தாங்கன்ட்டு கணக்கு போடுறது இல்ல. அவங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ அவங்க பகவானை பற்றி கேட்டார்கள், எவ்வளவு பகவானுக்காக பக்தி தொண்டு செய்தார்களோ அந்த நேரத்தை அப்படி பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் செய்வோமா பக்தி, 2 மணி நேரம் செய்வோமா? அந்த கணக்கை வச்சிங்கன்னா ஆயுசு 4 4 வருஷம், 5 வருஷம் அவ்வளவுதான் வரும். அதை தான் நாங்க ஆயுசா கணக்கு போடுறோம். அதனால நீங்க வந்து குறைந்த ஆயுள பார்த்தீங்க, பயப்படாதீங்க, இங்கே இருங்க, நிறைய பகவானை பற்றி பேசுங்கள்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பக்தர்கள் கொண்ட ஊரா இது? இதுல நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அதுக்கும் அவர் பயப்படுறார். நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி கிருஷ்ண உணர்வுல செலவிடப்படுறோமோ அதுதான் உண்மையா கணக்கு. அதான் உண்மையா வாழ்ந்ததுக்கு கணக்கு. மற்ற நேரங்கள்லாம் நம்ம மற்ற கதை பேசுறோம், மற்ற விஷயங்கள்ல இறங்குறோம், அதெல்லாம் வாழ்ந்ததற்கான கணக்கே கிடையாது. அப்படி பார்க்கச்ச கர்தம முனி திருமணம் செய்து கொண்டும் அவருடைய ஆழ்ந்த சிந்தனை கிருஷ்ண பக்தியில தான் இருந்தது. இந்த அம்மாவும், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ராஜா வீட்டு பெண்ணாச்சே, என்ன ஒழுங்கா நல்லா கவனிச்சுக்கணும், வாங்க கோர்ட்டுக்கு போலாம். இந்த ஆளு என்னன்னு தெரியல, 9ஓ என்னவோ தெரியல, இவனை போடணும், போட்டு தள்ளணும், இவன் என்ன இப்ப சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படிலாம் கம்ப்ளைண்டே பண்ணல. நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு குறை கிடையாது. என் கணவர் என் தெய்வம், இவருக்கு சேவை செய்வது என் கடமை, அவ்வளவுதான். இந்த சேவையில இறங்கி பல வருடங்கள் ஆயிடுது. இவ உலக அழகியா இருந்தால, உலக அழகியாக இருந்தாலும் மெலிந்தும் சோர்வடைந்தும் அழகிழந்து போயிடுறா. எவ்வளவு அழகியா வந்தா, இன்னைக்கு வந்து அழகில்லாமல் சோர்வடைந்து மெலிந்து நலிந்து போயிடுறா. அவளுடைய பொலிவே போயிடுது. சில காலம் கழித்து, சில வருடங்கள் கழித்து கர்தம முனிவர் பார்க்கிறாரு, "ஓ, தேவகூதி உலக பேரழகியாச்சே, இங்க என்ன இப்படி நிக்கிறாளே?" அப்பதான் யோசனை வருது, ஓ, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இங்கு வந்து இருக்கேன், இவ இப்ப எனக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு இப்படி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவவதி அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளோ கணவர் இப்ப நெடுநாள் தவத்துல இருந்துட்டு இப்ப கூப்பிடுறாரு என்னன்னு சொல்லிட்டு, சுவாமி என்ன வேண்டாம்னு கேட்கிறான். ஏன் இப்படி இருக்க? அவருக்கு புரியுது, நான் நல்லா வச்சில்ல, வெறும் சேவையிலே இருந்தா இந்த பொண்ணு தேஞ்சு போயிட்டா. புரியுது. உனக்கு நீ செஞ்ச சேவையில் நான் மிகவும் மனம் மகிழ்ந்திருக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கூட நீ உன்னை பற்றி சிந்திக்காமல், உன் உடலை பத்தி சிந்திக்காம சேவையில இருந்தல்ல, உனக்கு நான் கண்டிப்பா வரம் தரணும். உனக்கு என்ன வேணும்? ஒரு பெண் எதை கேட்பாள்? கணவனுடைய அன்பு வேண்டும், கணவனோடு சேர்ந்து குழந்தைகள் பெற வேண்டும், இல்லறம் அப்போதுதானே முழுமை அடையும். அப்பதான் பேசுறான். என்ன வேணும்னு கேட்கும் போதுதான் பெண் வாயை திறக்கணும். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இது அப்ப ஒரு டிவிக்கு சண்டை போட்டு ஒரு பொண்ணு வந்து எரிஞ்சு செத்து போயிட்டா. என்னுடைய தோழி ஒருத்தர் டிவி வேணும்னு கேட்டா. அந்த காலத்துலாம் வெறும் இதுதான், பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
அப்போ வந்து எனக்கு கலர் டிவி வேணும். வாங்கி தரேம்மா, லோன் போட்டு வாங்குறதுக்கு டைம் ஆகுமா, வெயிட் பண்ணுமா. இல்லை எனக்கு இப்பவே வேணும். வாங்கி தரேம்மா சொல்றான் கணவன். கேட்கல. ஒரு குழந்தை வேற இருக்கு. நீ எனக்கு எதுவும் டிவி கூட வாங்கி தரல. புள்ள நின்பம் தான் எனக்கு முக்கியம். உள்ள போய் சும்மா கதவு சாத்திக்கிறான்னு சாத்தி கெரோசினை ஊத்துறா, வேஷம் போடுறா. நிஜம் கிடையாது. போகணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா டிவி மேல ஆசை இருந்தா உலகத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுவாளா? ஊத்திக்கிறா. பத்தவும் வச்சுட்டா. தெரியாம லாக் ஆயிடுச்சு கதவு. அவ கணவன் வந்து அடிச்சு அழுகுறான். அடி பாவி, வாங்கி தரேன்னு தானே சொன்னேன். காப்பாத்தி எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்குள்ள டாக்டர் கிட்ட அழுகுறா, என்ன காப்பாத்திரு, எனக்கு குழந்தை இருக்கு, கணவன் இருக்கு, முட்டாள்தனம் ஆயிட்டனேன்னு. டிவிக்காக உயிரை விட முடியுமா? விட்டாங்க. சரியா என்னுடைய திருமண நேரத்துல அவ என் குடன் படித்தவள். இவ்வளவு முட்டாளா பெண்கள் இருக்க முடியுமான்னு உலகத்துல இருக்கிறாங்க. அதுக்குதான் உதாரணத்தை வேற சொல்றேன். ஆனா தேவகூதி அப்படி இல்லை. பௌதிக விஷயங்கள்ல அவளுக்கு நாட்டமே கிடையாது. ஆனால் அவளுக்கு தெரியும், ஒரு பெண்ணின் முழுமை குழந்தை பெறுவதில் தான் இருக்கு. பெண் படைக்கப்பட்டதே குழந்தை பெறுவதற்கு தான். குழந்தைகளை, நல்ல மக்களை, நன்மக்களை பெறுவதற்கு. அதனால அவ சொல்றா, சுவாமி எனக்கு வந்து நல்ல குழந்தைகள் வேண்டும். சரி தரேன். இப்படி சேவை பண்ண மனைவியை போய் விட முடியுமா? உங்களுக்கு பௌதிக ஆசைகள் இருந்தாலும், பாகவதம் சொல்லுது, பௌதிக ஆசை இருக்கா பரவாயில்ல, ஆனா உன்னுடைய கடமையை செய்துவிட்டு பகவானை ஒழுங்கா வழிபடு. உன்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும். உன் கடமையை செய்யறதுல இருந்து தவறாதே. ஒரு பெண்ணுக்கு அதான் சொல்லப்படுது. நீ கடமையை எழுந்து சரியா எழுந்து டைமுக்கு பகவானுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நீ உணவே கொடுக்கறது இல்ல. அப்ப எப்படி உன் கடமையே இல்லையே? நேரத்துக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டா, உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். அவ செஞ்சா. அதனால இவ்வளவு வருடங்கள் காத்திருந்தா பொறுமையா. பெண்ணுக்கு பொறுமை வேண்டும். சில குழந்தைகள், சில பெண்கள்லாம் என் நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைக்கணும். அப்படி இல்லை. உலகம் அப்படி கிடையாது. நான் நினைச்சோன்னு எல்லாரும் நடக்கணும்ன்றது கிடையாது. உலகத்தினுடைய இயல்பையும் புரிஞ்சுக்கணும். பொறுமை வேண்டும். பெண்ணுக்கு பொறுமை வேண்டும். எந்த விஷயத்திலையும், பக்தியிலையும் நினைச்சது நினைச்ச உடனே எனக்கு நடக்கணும், அப்படி முடியாது. பொறுமையா இருந்தா. தேவதி பொறுமையா இருந்தா. கேட்டா, எனக்கு குழந்தைகள் வேண்டும் சுவாமி. ஒரு இப்ப காலத்து பெண்ணெல்லாம் வந்து முழு நேர பக்தனெல்லாம் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டாங்க. ஏன்? காசுக்கு என்ன பண்றது? மாயாப்பூருக்கு ஃப்ளைட்ல போகணுமே, எப்படி போறது? அதெல்லாம் ஆகாது. குறைந்தபட்சம் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு டிமாண்ட் வச்சிடுறாங்க. ஏன்னா வேணும், எங்களுக்கு அப்படிதான் வேணும் வாழ்க்கை. இவ அதெல்லாம் யோசிக்கல. 17 14 லோகத்தினுடைய மன்னனுடைய மகள். யோசிக்கல. எல்லாத்துக்கும் தயாரா நிக்கிறா. குழந்தை வந்தா எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, இவ்வளவு செலவாகுமே, அவ்வளவு செலவாகுமே, அதை பத்தி கூட யோசிக்கல. நன்மக்களை நாம பெற்றுக்கணும்னா அதை வளர்க்க வேண்டிய கடமை பகவான் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார். அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? முனிவர் இருக்கிறார், முனிவர் பார்த்துப்பார். முனிவர் குடிசையில தான் இருக்கிறார். எந்த பெண்ணாவது குடிசையில வாழ்க்கை படத்துக்கு ஒத்துப்பாளா? நாரத முனிவரே வந்து சொன்னா கூட ஒத்துக்க மாட்டோம் நாமெல்லாம். அதெல்லாம் நம்புறதுக்கு இல்ல. இங்க தேவஹூதிக்கு நம்பிக்கை இருந்தது. சுவாமி எனக்கு நற்குழந்தைகள் வேண்டும். சரி. அப்பதான் கர்தம முனிவர் யாருன்னு நமக்கு தெரியுது. பக்தர்கள் நினைச்சாங்கன்னா பகவானுடைய கருணையினால எதவன்னா செய்ய முடியும். கர்தம முனிவர் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தார். குடிசையில தான் வாழ்ந்திருந்தார். ஆனா எப்பொழுது தன் மனைவியை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சாரோ, பறக்கும் விமானத்தை உருவாக்கினார். பாருங்க. பறக்கும் கிரகம், சாரி, விமானம் பறக்கும் தானே. பறக்கும் கிரகம். கிரகம்ன்றது வந்து இப்ப நீங்க சூரியன், சந்திரன், பூமி, ராகு, கேது, இப்படி இதெல்லாம் கிரகம் தானே. வியாழன், வெள்ளி, இதெல்லாம் கிரகம். அந்த மாதிரி ஒரு கிரகம். அதுல ஒரு 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 அப்படியே பறந்தே போகும். அதை வந்து உருவாக்குறார் கர்தம முனி. அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தியை அன்னைக்கு வரைக்கும் அவர் உபயோகப்படுத்தல. ஏன்னா பக்தர்கள் உயர்ந்த நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா சக்திகளும் உண்டு. அதை வந்து பக்தர்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதுல விருப்பம் இல்லை. இதுல இறங்கிட்டோம்னா கிருஷ்ணரை நினைக்க முடியாது.
அதனால அந்த அந்த ஒரு பயணம் செய்யும் ஒரு கிரகத்தை உருவாக்கி அவளை வந்து எந்த உலகத்தினுடைய எந்த இடத்துலாம் கொண்டு போகணும்னோ அப்பதான் அனிமன் கொடுக்குறாரு. அவளுக்கு ஹனிமூன் கொண்டு போறார். கொண்டு போய் அவளை எவ்வளவு திருப்தியா வைக்க முடியுமோ அவ்வளவு திருப்தியா வைக்கிறார். அப்ப 1000 தோழிகளை கொடுக்கிறார். அவளை வந்து அலங்காரம் பண்றார். அவளுக்கு எல்லா சேவைகளையும் செய்யறதுக்கு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டால என் மனைவி, இப்போ அவளை நல்லா வச்சுக்கணும், அவளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்யணும், அவளை மீண்டும் இளமையாக்குறார், மீண்டும் அழகாக்குறார். ஒரு ஒரு நீர்நிலை இருக்கு அந்த கிரகத்துல வந்து, அந்த மாளிகை, பறக்கும் மாளிகை எப்படின்னா வச்சுக்கலாம், பறக்கும் அரண்மனை, பறக்கும் கோள். அதுல ஒரு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல அவளை குளிப்பாட்டுறாங்க. வாசனை திரவியங்களால குளிப்பாட்டி அழகுபடுத்துறாங்க. அவள் அழகு தேவதையாக மீண்டும் மாறுகிறாள். அப்ப அவளை வந்து திருப்திப்படுத்துறார் கர்தம முனிவர். எவ்வளவு இன்பம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்பம் கொடுக்கிறார். இனிமையா பேசுறார். இனிமையாக பல்லாண்டு காலங்கள், பல காலங்கள் அப்படியே அவங்க வந்து சுகித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 9 பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த 9 பெண் குழந்தைகளும் அருமையான குழந்தைகள். ஏன்னா ஒரு தூய மனநிலையில கணவனும் மனைவியும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நன்மக்கள் பிறப்பார்கள். அவங்க ஏற்கனவே கிருஷ்ண உணர்வில் இருந்த மிக தூய்மையான பக்தர்கள். அதனால பிறந்த குழந்தை 9 பெண் குழந்தைய மணி முத்துக்கள். அந்த 9 குழந்தைகளை பத்தினும் அவங்க எந்தெந்த முனிவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள்ன்ற விவரமும் பாகவதத்துல இருக்கு. அந்த 9 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோன்னு கர்தம முனிவர் சொல்றார், என்னுடைய கடமை, நீ குழந்தை கேட்டா 9 குழந்தை கொடுத்துட்டேன், நான் இனி விடை பெறுகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை திருமணம் செய்து கொள்ளும் போதே சொல்றார், எப்பொழுது குழந்தைகள் நன்றாக பிறந்து விடுகின்றதோ அப்ப நான் வந்து மீண்டும் தவத்திற்கு சென்று விடுவேன், இல்லற வாழ்க்கையை முடிச்சிருவேன். அப்ப கூட இளமையா தான் இருக்கிறார் கர்தம முனிவர், வயசாகல, வானப்பிரஸ்தம் வரவில்லை. ஆனா இதை சொல்லிடுறார், உனக்கு குழந்தைகள் கொடுத்தவொடனே என்ன நீ விடுதலை பண்ணணும். இதுக்கு ஒத்துக்கிட்டா தேவதி. அப்போ மீண்டும் அழுகிறா. எதுக்கு? இது பிறந்ததெல்லாம் பெண் குழந்தை, என்னை உய்விக்க ஆண் குழந்தை வேண்டும். அப்பதான் யோசிக்கிறார், ஆமா கடவுளே வரேன்னு சொல்லியிருக்காரே, சரி. எப்பொழுது அவர் மீண்டும் அவளோட வாழறார், அப்ப வந்து கபில தேவர் அவதரிக்கிறார். கபில முனிவர் தேவதியினுடைய கர்ப்பத்தில் அவதரிக்கிறார். பாருங்க, உடல் அழகு, உள்ள அழகு, பக்தி, கற்பு எல்லாம் வச்சிருந்த ஒரு பெண்ணுக்கு பகவானே மகனாக வருகிறார். இங்க மிகப்பெரிய பக்தன் வந்து கணவன், பகவான் குழந்தை. இதான் தேவகூத்தினுடைய அதிசிறப்பு. எவ்வளவு குணவதியாக இருந்தால் பகவான நான் வர உன் குழந்தையா நினைச்சு வர்றார். அவத்தா குழந்தைக்கு ஆசைப்பட்டா, ஆனா பகவானுக்கு ஆசைப்பட்டாளான்னா இல்ல, அப்படிலாம் சொல்லப்படல. அவ குழந்தை வேணும்னு நினைச்சா. அவளுடைய எண்ணங்கள் தூய்மையா இருந்தது. தேவகூத்தி தூய்மையான பெண், கடமையை ஒழுங்கா செஞ்சா, கணவனுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா, அதுக்கப்புறம் வர வேண்டியதெல்லாம் வரும். வந்து கதவு தட்டும், இந்த நான் வரேன் நான் வரேன்னு வர்றாங்க. அப்ப கபில தேவர் வந்த உடனே கர்தமுனி சொல்றாரு, ஆச்சு, எந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. கடவுளே குழந்தையா வரும்போது ஒரு கேள்வி வருது. கர்தம் முனிவர் அந்த குழந்தைக்கு அந்த கடவுள் தானே, கடவுள்னு தெரியும், முழு முதற் கடவுள் கிருஷ்ணருடைய அவதாரம் கபில தேவர் தெரியும். ஆனா ஏன் அவருக்கு சேவை செய்யாம காட்டுக்கு போறாரு திரும்பியும்? அங்கு கட்டளை அவர் வானப்பிரஸ்தம் எடுக்க வேண்டும், சந்நியாச வாழ்க்கையை வாழ வேண்டும்ன்றதுதான். கடவுளே நேர்ல வந்தாலும் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறது தான் பக்தர்களுடைய கடமை. அதனால அவர் வந்து போறார். ஏன்னா அவருக்கு இடப்பட்ட கட்டளை, அவர் எப்பொழுதும் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து முக்தி அடைகிறார். அதே பிறவில கர்தம முனிவருடைய கதை முடிஞ்சு போகுது, அவ்வளவுதான். அவர் வெளியேறுகிறார். நீ கணவனை பிரிகிறா தேவஹூதி. கணவன் வானப்பிரஸ்தம் எடுத்த பிறகு பெண்ணுக்கு வந்து மகன் பொறுப்பாகிறான். இங்க மகன் வந்து கடவுள். நாம் பார்க்கிறோம் பாகவதத்துல பல பல அத்தியாயங்கள் தேவஹூதிக்கு கபில முனிவர் கூறும் போதனைகள், கபில தேவரின் போதனைகள். யாருக்கு? தாய்க்கே. இங்கு தாய்க்கே குருவாக மாறுகிறான் மகன். உண்டு. நாம் பெற்ற பிள்ளைகள் சில நேரங்களில் நமக்கு குருவாக மாறக்கூடும்.
கபிலதேவர் சாங்கிய யோகத்தை பிரச்சாரம் பண்றார். சாங்கிய யோகம்ன்றது இருக்கிறதுலே புரிந்து கொள்வதில் மிகவும் கடினமான ஒரு தத்துவங்கள் அடங்கிய யோகம். அதுல வந்து இறுதியாக அவர் சொல்றது சுத்த பக்தி தான், தூய்மையான பக்தி தான் பேசுறார். இதுலதான் வந்து கேட்டல் மூலம், தூய பக்தர்களின் சங்கத்தின் மூலம் பக்தி உருவாகிறது, பக்தி வளர்கிறதுன்னு சொல்றாங்க பாகவதம்ல. அதுல மிக முக்கியமான ஸ்லோகம் வந்து பக்திக்கான ரகசியம் எது? நாம ஜெபம் செய்யணும்ன்றது இருக்கு. எல்லா யுகத்திலயும் நாம ஜெபம் மிக முக்கியமான நிலையில் இருந்தாலும் அந்த நாம ஜெபத்தை நாம் எப்படி பெறுவோம்? அதுக்கு அதற்கு அதை நாம ஜெபத்தை சொல்றதுக்கான சக்தி உத்வேகம் எங்க வரும்? சாது சங்கம் தான். பக்கத்துக்கு பக்கம் பாகவதத்துல கொடுக்கப்படும் ஒரு ரகசியம் வந்து சாது சங்கம் தான். அப்ப அந்த சாது சங்கத்தினுடைய மிக முக்கியமான ஸ்லோகம் சதாம் பிரசங்காம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். சதாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ. இது வந்து யார் வந்து பக்தர் பக்த சங்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு, தூய்மையான பக்தர்கள் சங்கத்துல மட்டும்தான் உயரத்துக்கு வழி உண்டு. இதை நாரதர் முனிவருடைய வாழ்க்கையில பாக்குறோம். நாரத முனிவர் வேலைக்காரியினுடைய மகனாக பிறக்கிறார். அவருக்கு வந்து எப்படி ஒரே ஜென்மத்துல அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது எப்படின்னா, அவங்க வந்து பக்தி வேதாந்திகள். அவங்களுக்கு அவங்க வேலைக்காரியான அவங்க அம்மாவும் நாரதரும் சேவை செய்யறாங்க. இந்த சத் சங்கம்ன்றதுதான் ஒரு பக்தருடைய வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கிறது சத் சங்கம் மட்டும்தான். சத் சங்கத்தை ஒழுங்கா நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெற்றி வெற்றி தான். அந்த ஸ்லோகத்தை மட்டும் படிக்கிறேன். சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதா தஜ்ஜோஷநாதாச அபவர்கவர்த்தமனி ஸ்ரத்தா ரதிர்பக்திர் அனுக்ரமிஷ்யதி. சதாம் பிரசங்காம் யாரெல்லாம் வந்து வருது எல்லாருக்கும் கேக்குது மாதாஜி. நீங்க உங்க மொபைல் போனை சரியா வைங்க. யாரெல்லாம் வந்து தூய பக்தர்களோட சங்கம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பக்தி நம்பிக்கை அப்படின்ற ஒரு முதல் படியில இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரத்தா ரத்தினா ஆழ்ந்த பக்தி, பகவான் பேர்ல ரத்தி அன்பு, பக்தி அனுக்கிரமிஷதி அந்த முதல்ல நம்பிக்கையில இருந்து ஆரம்பிச்சு சாது சங்கம், அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பிரேமா, பாவா பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிரமம்னா படிப்படியா பக்த சங்கத்துல முன்னேற முடியும். உங்களுடைய கடமையை செய்து கொண்டு, உங்களுக்குன்னு ஸ்வதர்மம் உண்டு. நீங்க யாரு? பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானுபிரஸ்தா, சந்நியாசியா? உங்களுக்கு அந்த ஆசிரம கடமை இருக்கு. ஆனா வர்ண கடமையும் இருக்கு. நீங்க பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா, அந்த ஆசிரம கடமை நீங்க யாருன்றத நீங்க கண்டுபிடிச்சு அந்த தேகத்திற்கான ஸ்வதர்மம் இருக்கு. அந்த ஸ்வதர்மத்தை செய்து கொண்டு யாரெல்லாம் பக்தி செய்து கொண்டு பக்தர்களோட உண்மையான சங்கம், பக்தர்களோட உண்மையான சங்கம் என்பது என்ன? அவர்களுக்கு சேவை செய்து அவர்களிடமிருந்து கேட்பது. தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இங்க மகன் தான் தேவஹூதிக்கு குரு யாரு? மகன். நீ என் மகன், டேக் இட் ஃபார் கிராண்டட் கிடையாது. ஆஹா, என் பையன் தானே நீ, இல்ல, குருவாக நினைத்தாள், சேவை செய்தா. நீங்க அந்த போட்டோ பாத்தீங்கன்னாலே தெரியும். தேவத்தி கீழே உட்காந்து இருப்பாங்க, கபில தேவர் வந்து மேல உட்காந்து சொல்லி தருவார். அப்ப இந்த பாடங்கள் எல்லாம் அப்படியே கிரமமா உட்காந்து படிக்கிறா. சாங்கிய யோகத்தை கபில தேவர் தேவஹூதிக்கு சொல்றார். அதுல அவ பல கேள்விகளை கேட்கிறா. அதுல முக்கியமான கேள்வி இது, பக்தியில் எப்படி முன்னேறுவது? சத் சங்கம்னு சொல்றார். பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொல்றார். இப்படி பக்திக்கான பகவானை அடைவதற்கான ரகசியங்களை மகன் சொல்லி தாய் கேட்டு முன்னேறுகிறாள். இதுதான் ரகசியம். மகன் சொல்லி தாய் கேட்டு முன்னேறி அந்த ஜென்மத்திலே அவ வந்து முழுமையை அடைகிறாள்.
ஆனா ஆரம்பத்துல அவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் இருந்தது. அவள் பிறக்கும் போதே பரம பாகவதியா பிறக்கல, நல்ல ஐஸ்வர்யங்களோட ராஜா வீட்டு பெண்ணாதான் இருந்தாள். ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டாள். கணவன் பக்தன், தூய பக்தன், மகனும் தூய பகவான். அதை பயன்படுத்திக்கணும். நிறைய நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நம்ம பயன்படுத்துவதில்லை. நமக்கு ஆச்சாரியன் கிடைச்சிருக்கிறான், குரு பரம்பரை இருக்கு, பாகவதம் இருக்கு, நாமம் இருக்கு, பக்தர்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்வதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்க ஸ்வதர்மம் எதுவோ அதை செய்யணும். செய்து அதிலிருந்து கொண்டு பக்தியில கிரமமாகன்னு சொல்றாங்க, படிப்படியாக படிப்படியாக. ஏன்னா இங்க புலனின்பம் இருந்தது. தேவகூதிக்கு புலனின்பம் இல்லைன்னு சொல்ல, புலனின்பம் இருந்தது. அதை கடந்தாள். குழந்தை பேரு இருக்கணும் பெண்களுக்கு. குழந்தை பேரு அது புலனின்பம் மாறி தெரியுது. கிரகஸ்த வாழ்க்கை புலனின்பம் மாதிரி தெரியுது இல்ல, அதை கடக்க வேண்டும். ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அது கடந்து போகும். கடந்து போன அந்த நேரங்கள்ல கவனம் நான் பக்தியிலும் முன்னேற வேண்டும், கடமையை செய்து கொண்டு பக்தியிலும் முன்னேற வேண்டும். பெண்கள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டா. இனி மகன் அவன் முனிவன். அதனால அவனை செட்டில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவனே குரு வழி காட்டிட்டான். அம்மா நீ இப்படி பண்ணு, அவ்வளவுதான். அப்படியே சிரமேற்கொண்டு அதை கடைபிடித்து பக்தி தொண்டு செய்து பகவானை அடைந்தாள். எப்படி அடைஞ்சான்னா, அவள் ஆன்மீக உலகம் இருக்குல்ல, அந்த ஆன்மீக உலகத்துல கபில முனிவரனுடைய ஆசிரமத்துல அங்க போயிட்டா. சரியா? இங்க பௌதிக உலகத்துல அவளுடைய தேகம் சித்த பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நதியாக மாறிவிட்டது. ஒரு சாதாரண பெண்ணுடைய உடல், அவ என்ன உலக அழகியா இருந்தா கூட அழுகி புழு புட்டு மண்ணோட மண்ணாதான் போகும். இவளுடைய தேகம் முழு பக்தி பண்ணா. அதனால அந்த தேகமே தூய்மை அடைந்தது. இது நம்ம பல பக்தர்கள் வாழ்க்கையில பாக்குறோம். தூய்மையான பக்தர்கள்லாம் அதே தேகத்துல போறாங்க. துக்காராம் அதே தேகத்துல தான் போனார். பக்தி செய்யும் போது அந்த தேகம் தூய்மை அடைகிறது. பௌதிகமாக இருந்தாலும், பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட தேகமாக இருந்தாலும் அது தூய்மை அடைகிறது. இங்கு தேவூத்திக்கும் நடந்தது அதுதான். அவளுடைய அழகு, அவளுடைய பக்தி, அவளுடைய தேகத்தை ஒரு தூய நதி, இன்னைக்கு நம்ம போய் அதுல அவளை குளிக்கலாம், ஒரு தூய நதியாக மாறியது. அவள் பகவானை சென்று அடைந்தாள். ஒன்றும் இல்லை, அவளுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சா. நாமும் பெண்களாகிய நாமும் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு பக்தி செய்ய வேண்டும்னு சொல்லி உலக பேரழகி தேவதிக்கு ஜெய்ன்னு சொல்லி முடிக்கிறேன். பக்தர்கள் நிறைய சங்கடத்துக்கு அப்புறம் வகுப்புக்கு வந்தீங்க, மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். பெண் சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேளுங்க. இந்த பாடத்துக்கான கேள்விகள் கேட்டீங்கன்னா நல்லது. மகேஸ்வரி மாதாஜி, தேவ ஹரே கிருஷ்ண கேளுங்க. மதஜி. அவங்க தாயோட பேர் சதரூபா தான் மதஜி. சத்தரூபா, ஸ்வயாம்பு மனு சதரூபா. முதல் ஜனனம் இளம் பிரபு மதஜி அவங்க பிரம்மாவோட இல்லைங்களா? இல்ல, மனு யாரு பிரம்மாவோட முதல் ஜனனம்? ஸ்வயாம்பு மனுவும் சதரூபாவும் பிரம்மாவிலிருந்து வந்த காயம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி படிச்சிருக்கேன். ரெண்டு பேரும் பிரம்மா தான் எல்லாரையும் படைக்கிறார். அப்படி படைக்கிறதுல பிரஜாபதிகள்ன்றவங்க இன்னும் உலகத்துல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த இவர் கூட யார் சொல்றோம், கஷ்யப்பரும் ஒரு பிரஜாபதி தான். நிறைய ஜீவராசிகளை உண்டு பண்ணும். உலகம் படைக்கப்பட்டப்போ இவங்கெல்லாம் மனு, பிரஜாபதின்னு சொல்ற தக்ஷன், இவங்கெல்லாம் நிறைய சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இவர் மனு அந்த வேலை பண்ணாரு. இவருக்கு 3 பெண்கள். சரிங்க. சுத்தி ஆகுதி தேவூதி. சரிங்க. ஆகுதி தேவூதி. ஆகுதி ரெண்டாவது தேவகூதி தான் இவங்க கபிலர் கர்தவ முனிவர் கல்யாணம் திருமணம் பண்றது. 3வது பெண். சரிங்க மதர். பிரசூதி ஆகுதி தேவூதி தேவகூதி. சரிங்க மதர். அப்போ உத்தான் பாதா பிரியவிரதா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்கள். உத்தான் பாதா தான் யாரு? உத்தான் பாதா யாருக்கு ஞாபகம் இருக்கு? உத்தான் பாதா யார்? அவர் பையன் துருவன் மதஜி, துருவனுடைய அப்பா. பிரியவிரதாவும் வர்றாரு பாகவதம்ல.
பிரியவிரதாவும் வந்து தவம் செய்ய போயிடுறார், ராஜ்யம் எல்லாம் வேணான்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து நீங்க அரசு ஆள வேண்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் வருவார் பிரியவிரதா. இந்த 5 பேரும் 5 பேரையும் உருவாக்குறார், மனுவும் சத்தரூபாவும். சரிங்க மாதாஜி. ஆனா இதுல இல்ல, நீங்க இந்த நீங்க பிரசூத்தியோ ஆகுத்தியோ, பிரசூத்தின்னு நினைக்கிறேன், பிரசூத்தியோ ஆகுத்தியோ தக்ஷனுடைய மனைவி. அவங்களுக்கு பிறந்தது பிரசூதிங்க மாதாஜி. பிரசூதி. பிரசூதிங்க மாதாஜி. பிரசூதி ஆமாங்க மாதாஜி. பிரசூதியினுடைய தக்ஷனுக்கும் பிறந்தது தான் சதி. சரி, ஆமாங்க. அங்க 16 பெண்கள் பொறப்பாங்க மாதாஜி. 16 அப்ப மணிக்கு 13 பேர் வந்து அக்னி தர்மராஜருக்கும், 1 அக்னி தேவருக்கும், ஒரு பொண்ணு வந்து தேவலோகத்துக்கு இலவசமா குடுத்துருவாங்க மாதாஜி. ஒரு பொண்ணை மட்டும் சதிக்கு இவர் கட்டுவாருங்க மாதாஜி. நம்ம சிவபெருமான். 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 ஆமாங்க மாதாஜி. ஆனா அந்த ஹரே கிருஷ்ணா. பிறவியில வந்து அவங்க குழந்தைய பிறக்காம சத்தி வந்து தேக சரிங்க மாதாஜி. சத்தி பற்றி நம்ம இன்னொரு வகுப்புல பாடிப்போம். சத்திய மாதாஜி, அந்த 13 பெண்கள்ல 13வது பெண்ணாவ தர்மர் கட்டினவங்க தான் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் தர்மராஜருக்கும் பிறந்தவங்க தான் நரநாராயணர். அப்படி ஆமா, அந்த மாதிரி அவங்க தாய் தந்தையா வர்றாங்க மாதாஜி. இருக்கலாம். ஆமா மாதாஜி. ம், ம். ஹரே கிருஷ்ணா. நீங்க என்ன கேள்வி கேட்க வந்தீங்க? பெயர் மாதாஜி, நீங்க நிறைய பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்னு நிறைய சொல்றீங்க மாதாஜி. நாங்க இதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இனி இது படிப்படியா மறுபடியும் ரிவர்ஸ்ல கொண்டு போய் அந்த நிலைகளுக்கு உயரணும். அப்படி அது மனசளவுலயே கொஞ்சம் கூட எல்லாம் அந்த பெண் உரிமைங்கிற பேச்சுல ரொம்ப மாறி கீழே மாறி எல்லாரும் வந்துட்டோம். கீழே போயிட்டோம். அதுக்கு தான் நாங்க எஸ் மாதிரி நாங்க உயர்ந்துட்டோம்னு நினைச்சிட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே வந்துடுச்சு ம். அப்படின்னு சொல்ல வந்த மாதாஜி. இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சத்சங்கங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சுக்கிட்டே இருந்தா தாங்க ஏன்னா மாதாஜி அது என்ன ஸ்வதர்மம் இல்ல, நம்மளோட நிலைமை ஸ்வதர்மத்தை என்ன. விட்டோம்னா கிருஷ்ணர் வந்து திருப்தி அடைய முடியும். எஸ் மாதாஜி. ஆனா பக்திக்கு வந்ததுனால பக்தியில கிருஷ்ணர் வந்து ஒருத்தருடைய கடமைன்னு பேசுறாரு பாகவத் ஆமாங்க. வச்சே. அப்ப எஸ் மாதாஜி. நம்முடைய கடமை எப்படி இருக்கணும்? கடமையை செய்யணும். இப்ப நம்ம சாமானியர்கள், நம்ம கோபியர்கள் கிடையாது. அடிக்கடி வகுப்புல நான் சொல்றது, கோபியர்கள் வந்து அவங்க ஸ்வதர்மத்தை விட்டாங்க. ஸ்வதர்மத்தை எப்படி? விட்டாங்க எப்படின்னா உயர்ந்த நிலையில, உயர்ந்த நிலையில விட்டுதான் ஆகணும். இப்ப கிடையாது. சரிங்க. சரிங்க. அடிப்படை நிலையில இப்ப தேவகூதி நமக்கு சரியான உதாரணம். நம்ம கோபியர்களை எடுக்கவே முடியாது. கோபியர்களுடைய பக்தி எடுக்கலாம். ஆனா அவங்களோட நம்ம வந்து பின்பற்ற முடியாது. ஆனா தேவகூதியை நம்ம பின்பற்ற வேண்டும். தேவகூதி சரிங்க. கண்ணனுக்கு சேவை செஞ்சாங்க. அதுலயே அவங்க முன்னேறினாங்க பாருங்க. அந்த எஸ் சர்வீஸ் மாதாஜி. தான் அவங்க வந்து ஆரம்பத்துல அவங்க பக்தர் கிடையாது. ம். நல்லவங்களா இருந்தாங்க. நல்லவங்களா இருந்தவங்க என்ன பண்ணோம், கற்புடைய பெண் அவ்வளவுதான் அவங்களது. கற்புடைய பெண் ம். என்ன பண்ணாங்க, சத்சங்க அவங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து கணவனே வந்து மிகப்பெரிய பக்தன். பக்தர். அது அவங்க செஞ்ச அதிர்ஷ்டம். அதனால என்னாச்சு, அதை பயன்படுத்திக்கினாங்க. நமக்கு கொடுக்கப்படும். இதுல சொல்ற விஷயம் என்னன்னா, நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். எல்லா ஜீவராசிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவங்க கர்வமா இருந்திருக்கலாமே, எவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கலாம். இப்போ உலக பேரழகினா எவ்வளவு ஆட்டம் போடுவா பாருங்க. எத்தனை ஆமாங்க. கனவுல மாத்திருப்பாலும் தெரியாது. நான் உலக ம். பேரழகின்னு நீங்க யாரோன்னா எடுத்து விசிட்டு எடுத்து பாருங்களேன். எவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னு பாருங்க. இந்த ஒரு அழகு, உடல் அழகை வச்சு இவ உடல் அழகை அதிகப்படுத்தல, அக அழகை அதிகப்படுத்தினா. நிறைய எஸ். அழகிகளுக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு தகுதி வாய்ந்த கணவன் கிடைக்கல அப்படின்னு புலம்புவாங்க. அதெல்லாம் ம். பேசல இந்த அம்மா. எதுவுமே பேசல. சேவை. எஸ். அவ்வளவுதான். எஸ் மாதாஜி. ஸ்வதர்மம் அப்படிங்கிறது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுங்க ஸ்வதர்மம்னா மாதாஜி. நீங்க என்ன, இப்ப நீங்க வந்து உங்க ஸ்வதர்மம், நீங்க பெண். ஆச்சா, இந்த பெண் ஜீவனுக்குரிய தர்மம் என்ன? கற்புடைய பெண்ணா இருக்கணும். முதல் சரிங்க. பாயிண்டே அங்க கற்பு தான் நிக்குது. பெண்ணுக்கு கற்பு. என்ன தர்மம்? கற்புடைய பெண். கற்புடைய பெண்ணுக்கு நான் லட்சணம். அது இன்னொரு கிளாஸ்ல அது ஒரு ஒரு ஸ்லோகமே இருக்கு. அந்த ஸ்லோகத்தை எடுத்து விவரமா சொல்றேன். 4 சரிங்க. குணங்கள். முக்கியமா அந்த கணவன் சம்பந்தப்பட்ட உறவினர்கள், தாய் தந்தையர், அந்த உறவினர்களுக்கு சேவை செய்யணும். தான் முதல் குவாலிபிகேஷன் ஸ்வதர்மம். பெண்களுக்கு திரும்ப திரும்ப சாஸ்திரம் சொல்றது ஒரே விஷயம்தான். கணவன் சரிங்க. சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சேவை செய்யணும். குடும்பம் இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சரிங்க. தான் மத்ததெல்லாம். கணவனுடைய சரிங்க. உறவினர்கள் யாரா இருந்தாலும், தாய் தந்தையர் அவங்களுக்கு தான் முதலிடமே கொடுக்கணும். நீங்க தான் பெண்ணோட கடமை. இதை நான் சரிங்க. மீறிட்டு நான் பக்தரா இருக்கிறேன், நான் அதா இருக்கிறேன், எல்லாத்துலயும் மைனஸ் வாங்கிட்டீங்க. இதுல நீங்க சரிங்க. ஃபெயில்னா மேல போய் நீங்க பாஸ் ஆக முடியாது.
இததான் வந்து சரிங்க. திரும்ப 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 பிரபுபாதர் சொல்றாரு. பெண்களுக்குன்னு ம். அட்வைஸ் எடுக்கிறாருன்னா பிரபுபாதர் இதைதான் சொல்றாரு. நிறைய பேர் இந்த வகுப்புல வந்து வானப்பிரஸ்தர்களா இருக்கலாம். நீங்க இப்ப துளசி மகாராணில வானப்பிரஸ்தம். ம். அவங்க வந்து இப்போ வந்துட்டாங்க. ஒரு முதல்ல இருந்திருப்பாங்க, நல்ல குடும்ப பெண்ணா இருந்திருப்பாங்க, குழந்தைகளை பெற்றிருப்பாங்க. இப்போ அவங்க வானப்பிரஸ்தா. அவங்களுக்கு நான் ம். நிறைய சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க இப்போ வேற லைன்ல இருக்கிறாங்க. ஆனா அதே அட்வைஸ் இங்க இருக்கிற இளம் பெண்கள், திருமணமாகாத சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வராது. அவங்க வேற, அவங்க சரி. நிலை வேற. இப்ப அவங்க வானப்பிரஸ்தம், சந்நியாசம் கூட ம். சொல்லிக்கலாம். ஆனா இளமையாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கும் அட்வைஸ் வேற. நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அட்வைஸ் வேற. ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கணவனுக்கும், குழந்தைகளுக்கும், கணவனுடைய உறவினர்களுக்கும் உண்மையாக சேவை செய்ய வேண்டும். பிரசாதம் செஞ்சு போடணும். முகம் சுளிக்க கூடாது. இனியமா பேசணும். கணவனை தவிர வேறு ஒருவரை மனதாலும் நினைக்க கூடாது. ம். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க ஒரு கேள்வி வரலாம். கர்த முனிவர் மகாத்மா, அதனால அந்த அம்மா சேவை செஞ்சா. என் 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 கணவர் கேடு கெட்டவன், கண்ட வேலை செஞ்சுட்டு வரான், அவனை போய் நான் எப்படி குருவா நினைக்கிறது, அவனை போய் நான் எப்படி க கடவுளா நினைக்கிறது. அதுதான் நினைக்கணும்னு சொல்றாங்க. அப்படி நினைச்ச பெண்களை பற்றி பேச போறேன். ஓகேங்க அதுவும் மாதாஜி. இருக்க போகுது. அப்படி இருந்திருக்கிறாங்க, அதுல ஜெயிச்ச பெண்ணு இருக்கிறா. அதை பத்தி ஒரு கதை இருக்கு. அதெல்லாம் படிப்படியா, ஏன்னா இந்த அம்மாக்கு எல்லாமே சாதகமா வந்துச்சுமா. தேவகூதிக்கு அப்பா வந்து ராஜா, ம். கணவன் வந்து சிறந்த மகாத்மா, மகாஜன், மகன் கடவுளே. அப்ப அந்த அம்மா கடவுளே நல்லதானே உணரும். செய்வா அப்படின்னு ஒரு ஆ, கேள்வி வருது இல்ல. இதெல்லாம் ஆமா. எதுவுமே இல்லாம சரி. அவங்க பக்தியில முன்னேறின, கற்பில் முன்னேறின பெண்களை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒருத்தரா தானே பார்த்துன்னு வரோம். இப்போ அடுத்த ஆமா. வகுப்புகள்ல இப்படி சாதிச்ச பெண்களை நம்ம பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்க. ராவணனோடயும் வாழ்ந்தா. மண்டோதரி, அவளுக்கு தனி லைனு. சரிங்க. மண்டோதரி பேர் சொன்னீங்கன்னா புண்ணியம் வருங்க. ஆனா ராவணன் சொன்னா புண்ணியம் வராது. அவளுடைய கணவனை சொன்னா புண்ணியம் வராது. ம். ஆனா சரிங்க. மண்டோதரிய சும்மா நினைச்சீங்கன்னா புண்ணியம்னு சொல்றாங்க. பஞ்ச கன்யால ஒரு கன்யா மண்டோதரி. அது எப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. அது எப்படி அவர் ராவணனுடைய மனைவி? ராவணன் எவ்வளவு கேடு கெட்டவன், அவன் கேடு கெட்டவன், அவள் அல்ல. அவ கடமையை செஞ்சு முன்னேறிட்டா. ஸ்வதர்மத்துல மண்டோதரி சூப்பரா இருந்தா. அதுல அவ வாங்கிட்டா பேர். அதனால கணவன் பக்தனோ அபக்தனோ, இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நாம தான் அடங்கி போகணும். பெண்ணு தான் வாய மூடணும். பெண்ணு அடங்கி போகும்போது சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி, வெற்றி, வெற்றி. உங்க ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி, சுய வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்பீர்கள். அவ்வளவுதான். இது நான் சொல்ல சாஸ்திரம், குரு சாது சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லல. எல்லாத்தையும் உடனே என்ன நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. குரு சாது சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி வாழ்ந்த பெண்களை பற்றி நாம் படிப்படியாக பார்க்க போகிறோம். அதனால இங்க நாம தேவகூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும்ன்றதை கத்துக்கிறோம். அது ரொம்ப சரிங்க. முக்கியம். பெண்களுக்கு கற்புடையவளாக இருப்பது மிக மிக முக்கியம். வேற ஏதாவது ரொம்ப கேள்வி? நன்றி. நன்றி வேற மாதாஜி. ஏதாவது? இந்த 2 வகுப்புகள்ல மாதாஜி எங்களை விட எங்க கணவர் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க மாதாஜி. உங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே இன்னொன்னு கிருஷ்ணா. வந்து நன்றி, நன்றி. உங்களோட பிரார்த்தனைகள் மூலமா நாங்க இருவரும் சேர்ந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்க பிரார்த்தனையும் கூட மாதாஜி. நன்றிங்க கண்டிப்பா, மாதாஜி. ஹரே கண்டிப்பா. கிருஷ்ணா. இந்த வகுப்பு கேட்கும் அனைத்து பெண்களும் அவங்க உங்களுக்கு நன்றி சொன்னாங்க. போன வார கிளாஸ்க்கே நன்றி சொன்னாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது இந்த சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவைன்ட்டு குருதேவர் வந்து ஆணையிட்டு இருக்கிறார். பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, அபக்தர்களுக்கும் பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்க. எப்படி அபக்தர்களை நான் சென்று அடைய போறேன்றது எனக்கு தெரியல. கடவுளிடம், முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம் என்னுடைய சேவையை சமர்ப்பிக்கிறேன். அவர் பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது பொதுமக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத குருதேவர் திரும்ப திரும்ப சொல்றார். அது உங்களுடைய ஆசீர்வாதம். இது போய் சேரும். எப்படியாவது ஒரு வழியை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. நீங்களும் வந்து இந்த வகுப்புகளை சாதாரண பெண்களுக்கு கூட, பக்தர் அல்லாதவர்களுக்கு கூட நீங்க வந்து அனுப்புங்க. அவங்க வந்து சரிங்க. அதாவது இதுல இந்த குணம் வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, இருக்கு. ஆனா இப்ப ஆமாங்க. வந்து நவீன காலம் அதை வந்து மூடுறது.
மூடுது. இல்ல பெண்ணு நீ கொத்தடிமை இல்ல, இது இல்லைன்னா இன்னொன்னு பாத்துக்கோ, இல்ல அதுவும் இல்லைன்னா இன்னொன்னு பாத்துக்கோ அப்படின்னு தவறான உபதேசங்களை போதிக்குது. போதிக்குது. அத மீறி இல்லை, நீ பொறுமையா இருந்தீன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சாவித்திரி மாதிரி விதியே மாத்தலாம். போன வாரம் நம்ம அதானே பார்த்தோம், விதியை ஆமாங்க. மாற்றினாள். உன்னால விதியை கூட மாத்த முடியும். மிக மோசமான கணவனை கூட மிக நல்லவனாக உன்னால மாத்த முடியும். தலையெழுத்தே இல்ல, சாவக்கூடியவனை கூட உயிர்ப்பிக்க முடியும் உன்னுடைய பக்தி, உன்னுடைய கற்புனால. அப்படின்ற ஒரு போதனையை நாம் எல்லாருக்குமே எடுத்து சொல்லலாம். சரி, எல்லாருக்கும் சொல்லலாம். பக்தர்களுக்கு மிக்க நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. எதிர்ப்பு இருந்தாலும் சொல்லுங்க. இந்த கருத்து சரியில்லை மாதாஜி, இது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இது இதற்கான பதில் கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு. அது மற்றவர்களுக்கும் உபயோகமா இருக்கும். நான் சொன்ன கருத்துல ஏதாவது தவறு இருந்தால் எதிர்த்து பேசுங்கள். நிறைய பேர் பேசாம இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களுடைய உள்ள எண்ணங்களும் எனக்கு தெரியும். ஆனாலும் கேள்வி கேளுங்கள், பதில் கிடைக்கும். மற்றவர்களுக்கும் அது உதவியா இருக்கும். தைரியமா கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த கருத்துக்கள்ல எதிர்ப்பு கருத்து இருந்தா தெரிவிங்கள். அப்பதான் அதுக்கான விடையும் கிடைக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல நீங்க இருக்கலாம். அப்ப அதுக்கெல்லாம் விடை இங்க கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் கேட்கறது. உங்களுடைய கேள்வி பலருக்கு ஆறுதலையும் கொடுக்கும். கேளுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ், தண்டவத் பிரணாம்ஸ். தண்டவத் பிரணாம். மாதாஜி, எனக்கு ஆம், இ- இந்த கொஸ்டின் எப்படின்னா இப்போ நம்ம டிவோட்டடா இருக்கணும்ல மாதாஜி. லைக் டிவோஷன்னா நம்ம 100% ஒரு பர்சன் மேல டிவோட்டடா இருக்கணும் அப்படின்னும் போது, இப்போ நம்ம குரு மேல டிவோட்டடா இருக்கோம். இப்போ ஆஸ் அ உமனா நம்ம ஸ்வதர்மால கணவர் மேல டிவோட்டடா இருக்கணும். இப்போ 100% ஒருத்தர் மேலதான் இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் த்ரூ ஹஸ்பண்ட் அப்புறம் குரு அப்படி போகுமா? எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறது மாதாஜி. இப்போ டிவோட்டட் டு கிருஷ்ணர், கிருஷ்ணர் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் குரு. ஸோ குரு நான் கிட்ட 100% டிவோட்டடா இருக்கணும். இப்போ அந்த கணவர் எங்க ஃபிட் ஆவாங்க மாதாஜி? பொதுவா பெண்களுக்கு தனிப்பட்ட மாதாஜி, சாஸ்திரம் கிருஷ்ண பத்தி மாதாஜி, இந்த ஆ, ஹரே மைக் கிருஷ்ண, கொஸ்டின் கிளியர், கொஸ்டின் கொஸ்டின் கிளியர் கிளியர் பண்ணி பண்ணிடுறேன். அவங்க இருங்க, அவங்க கேக்குறாங்க. இது ஒரு பயங்கர டெக்னிக்கல் கேள்வி. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கேள்வி ஒரு ஒருத்தருக்கு தான் டிவோட்டடா இருக்கணும். அந்த ஒருத்தர் யாரு? கணவனா இல்ல குருவா, கடவுளா? அந்த கணவன் குரு ஒரு கேட்டகரியில வந்துருவாங்க. ஏன்னா குரு என்பவர் சாரி, குருவும் கடவுளும் ஒரு கேட்டகரியில வந்துருவாங்க. குரு என்பவர் கடவுளின் பிரதிநிதி, முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் பிரதிநிதி குரு. அதனால அதுல சந்தேகம் இல்லை. இந்த கணவர் எப்படி அவருக்கா இல்ல குரு கடவுளுக்கா? எதுல ஒன் பாயிண்டடா இருக்கணும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு தீட்சை கிடையாது. பெண்களுக்கு தீட்சை திருமணம் தான். நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்லுது. மேற்கோள் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். மனு சம்ஹிதை சொல்லுது, பெண்களுக்கு திருமணமே தீட்சை. கணவனுக்கு செய்யும் தொண்டே பக்தி தொண்டு. கணவனுடைய குடும்பத்தினருக்கு செய்யக்கூடிய சேவையே அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லுது. அப்போ பெண்ணுக்கு தனிப்பட்ட முறையில தீட்சை கிடையாது. கணவனோட கணவன் மூலியமா தான் குருவை அடைய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ கலியுகத்துல சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கு. கணவன் பக்தன் இல்லை, நான் பக்தராயிட்டு நான் தீட்சை வாங்கிட்டேன். அப்போ எனக்கு கணவன் முக்கியமா, குருவும் கடவுளும் முக்கியமா அப்படின் போது இங்க என்ன சொல்லுதுன்னா, உங்க உடலுக்கான அதிபதி கணவன் தான். இந்த உடலுக்கான அதிபதி கணவன் போது அவனுக்கு தேவையான சேவைகளை செய்யத்தான் வேணும். கணவனுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொண்டு பக்தி செய்யணும். நமக்கு இறுதி இலக்கு கடவுள் குரு. ஆனா இந்த உடலுக்கு இந்த சமீபத்துல இப்ப இருக்கிற நிலையில இதுக்கு சொந்தக்காரன் கணவன் தான். அதனால நாங்க பக்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டாலும் நாங்க சொல்றது, நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் கணவன் அபக்தனாக இருந்தாலும் சரி, பக்திக்கு ஒத்துழைச்சாலும் சரி, பக்தனாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நீங்க செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அவர் மனம் மகிழ்ந்து தானாவே உங்களை பக்திக்கு அவரே வருவார், அவரும் கூட வருவார். இது ஒரு
இல்லற வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ரகசியம். பொறுமையா சில பேருக்கு வந்து ஒரு பெண் 10 வருஷம் காத்திருந்தா. கணவனும் இளம் பெண், அவ திருமணத்துக்கு முன்னாடியே பக்தராயிட்டா. ஆனால் குடும்பத்தினுடைய சூழ்நிலை அவளை வந்து ஒரு அபக்தர்கள் குடும்பத்துல தான் கட்டி வச்சாங்க. அந்த குடும்பத்துல அவ ஜெபம் பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. எப்படி பண்ணுவா? அவ என்னன்னா உறுதியா இருந்தா. அந்த குடும்பத்துல கணவனின் தாய் தந்தையர் குடும்பத்தினர் சிரிச்சு தான் சேவை பண்ணுவாளாம். அவ உள்ள வந்து இவங்க என்ன பக்தி செய்ய விடலையேன்னு கோபமே படலையாம். எங்க ஜெபம் பண்ணாலும்னா பாத்ரூம்ல தான் ஜெபம் பண்ணாலும். அந்த டக்கு டக்குன்னு ஒண்ணு வச்சுன்னு இருக்குது இல்ல, அதை வச்சுன்னு அடிக்கடி பாத்ரூம் போவாளோ, அது எப்படி பண்ணுவாளோ, சீக்கிரம் எழுந்து பாத்ரூம்ல போனாலோ, அதை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பெண்ணை நான் சந்தித்தேன். 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் பக்தர் எல்லாரையும் கூட்டிட்டு மாயாப்பூர் வந்திருந்தா. இது உண்மையா நடந்தது. அவ பொறுமையா இருந்தா குடும்பத்தையே பக்தராக்கிட்டா. இப்போ அவளுக்கு சுலபம். கணவன் மூலமாக குருவை அடையலாம், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறலாம். இது வந்து பெண்ணுக்கான மிக முக்கியமான விஷயம். என்னன்னு, வீட்டுல ஃபோக்கஸ் வந்து முதல்ல பிரச்சாரம் செய்வது நம்முடைய இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு கட்டளை. அந்த பிரச்சாரத்தை நம்ம குடும்பத்துல ஆரம்பிக்கணும். அது நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு புருஷனை இப்படி சேர் மேல உட்கார வச்சு நான் சொல்றத நீ கேட்கணும், நீ வந்து இப்படி பண்ற அப்படி பண்ற, என் குருதேவர் காலில் விழணும். சில பெண்கள் வந்து அவங்க குருதேவர் காலில் விழணும்ட்டு கட்டாயப்படுத்துவாங்க. அதெல்லாம் தப்பு. அவரை வந்து மறைமுகமா தான் கொண்டு வரணுமே தவிர கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது. புரோபாதருடைய புத்தகத்தை கொடுத்து இது படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கன்னு கொடுக்கலாம். பிரசாதம் செஞ்சு போட்டுட்டு இது உங்களுக்கு பிடிக்குதா பாருங்கன்னு சொல்லலாம். பெண் வந்து எப்பவுமே ஆணுக்கு குருவாக மாறவே கூடாது. அந்த தப்பை மட்டும் தயவு செய்து யாரும் செஞ்சிடாதீங்க. யாரும் போய் கணவனை இதை பண்ணு அதை பண்ணுன்னு அதிகாரம் பண்ணாதீங்க. சில கணவர்கள் ஒத்துழைப்பாங்க, சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. தயவு செய்து அந்த தவறை எந்த பெண்ணும் செய்யாதீர்கள். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிந்த பிரபுக்கள் அவங்க யாருன்னா அதுவும் பிடிக்காது சில பேருக்கு. அவங்களா வரணும், அவங்களா வர்றதுக்கு மறைமுகமா தான் நீங்க முயற்சி பண்ணணும். அப்படி செய்யலாம். இந்த பெண் வந்து மறைமுகமா தான் முயற்சி பண்ண, அவ பேசல. அதனால தயவு செய்து கணவரை வந்து எப்பொழுதும் மதியுங்கள், எப்போதும் மதியுங்கள். இந்த சரீரத்துக்கான அதிபதி கணவன் தான். அதை நீங்க அதுல வந்து தவறு வச்சீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை சிதறும். இந்த விஷயத்துல நீங்க தவறு செஞ்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஆடும். குடும்ப வாழ்க்கை ஆடுச்சுன்னா நீங்க நிக்கவே முடியாது. எப்படி நிப்பீங்க? பூமி இருந்தா தானே நிக்க முடியும், அந்த இடத்துல தொங்க முடியாது. அது குடும்ப வாழ்க்கை என்பது பெண்ணுக்கு நிற்பதற்கான சப்போர்ட். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைவீங்க. எதுல சித்திரம் வரைவீங்க? பக்தி எங்க இருந்து பண்ணுவீங்க? கணவன் இருந்தாதான் ரொம்ப நல்ல சப்போர்ட்டா பண்ண முடியும். அதனால கணவனை முதல்ல டார்கெட் பண்ணுங்க மறைமுகமாக. அதிகாரத்தினால கிடையாது. அதிகாரம் உதவவே உதவாது. சேவை செய்யுங்கள், அமைதியா இருங்க, தேவகூதி மாதிரி பண்ணுங்க. வழி பிறக்கும், வழி பிறக்கும், மாறுவாங்க. அப்படி மாறும்போது ஒன்னா சேர்ந்து செய்யுங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரணும். ஒரு பெண்ணுக்கு எப்போதும் எண்ணம் எப்படி இருக்கணும்? குடும்பத்தோட வரணும். என் கணவன் நானு குடும்பத்தோட வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்படும் போது அது கைகூடும். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது உண்மையாக இருக்கையில் உண்மையா இருக்கணும். கணவன் மேல பொறாம வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அன்புதான் இருக்கணும். அவங்க அன்பு பண்றாங்க பண்ணல அதை பத்தி கேள்வி கிடையாது. அவங்க மேல நீங்க அன்பு வைக்கணும். அந்த அன்பு தூய்மையானதாக இருக்கணும். இந்த பிறவில எனக்கு கிருஷ்ணர் இதுதான் சொல்றாரு. பாகவதம்ல தெளிவா சொல்றாரு. பிராமண பத்னிகளுக்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம் மேற்கோள் இருக்கிறது. என்கிட்ட நீங்க சாஸ்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் மேற்கோள் சொல்லுது. சொல்ற பிராமண பத்னிகளுக்கு போங்க திரும்பி, அவர்களோட தான் நீ வாழணும்னு சொல்றார். பிராமண பத்னிகள் சொல்றாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், இனி நாங்க திரும்பி அங்க போக முடியாது, கிருஷ்ணா உன்னை நம்பி வந்துட்டோம், எங்களுக்கு வேண்டாம் திருமண வாழ்க்கை. கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல, நீங்க போங்க. எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறது நான் தான். அவங்கள நான் திருப்புவேன் நீங்க உண்மையா இருந்தா. உங்களுடைய பக்தி உண்மையாக இருந்தால் அந்தர்யாமி பரமாத்மாவாக இருக்கிற நான் அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வந்து விடுவேன். அவ்வளவுதான். நீங்க ஒழுங்கா இருங்க. இந்த உடலுக்கான அதிபதி கணவன், அவனுக்கு சேவை பண்ணணும். அதே நேரத்துல நம்முடைய இறுதி இலக்கு கிருஷ்ணராக இருக்க வேண்டும். அவர் பக்தரோ அபக்தரோ சேவை செஞ்சிடணும். அவ்வளவுதான்.
ஆனா அதுலயும் ஒரு அலட்சியமோ உண்மையற்ற தனமோ இருந்தா அது அங்க பிரதிபலிக்கும். அது வரவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. உண்மையான ஆசையோட இந்த ஜீவன் என்னுடைய சக பிரயாணி கூட வராங்க. இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன், அதனால அவனுக்கு நான் சேவை செய்வேன் உண்மையான. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பல கதைகள் இருக்கு, அதை படிப்படியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே இதை பற்றின கதைகளாகவும் விஷயங்களாகவும் இருக்க போது நிறைய பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆன்மீக வாழ்க்கையில. இதுக்கப்புறம் ஸ்வதர்மத்தை சரியா செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆன்மீக வாழ்க்கை மிக அதிகமான உயரத்துல போயிருக்கு. அதெல்லாம் நம்ம பேசுவோம். இன்று நேரம் இல்லை, தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். சரியா? மிக்க நன்றி. ஒரு பெண் இரண்டையும் சரியா கவனிக்கணும். 2 கண்ணுல எது கண்ணு உனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டா 2 கண்ணும் வேணும். அப்பதான் பார்வை ஸ்திரமாக இருக்கும். அதனால 2 கண்களையாக கருதி கொண்டு இந்த உடலுக்கான அதிபதிக்கு சேவை செய்து, குருவுக்கும் சேவை செய்து, பக்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேறுவீர்களாக. தேங்க்யூ மாதாஜி. நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அடுத்த கிளாஸ்ல ஆண்களோட ஸ்வதர்மத்தையும் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆண்களுக்கு நான் பாடம் நடத்துறது இல்ல. ஆண்களுக்கு பாடம் வந்து அவங்க நடத்துறாங்க. நான் நடுவுல சொல்லத்தான் போறேன். சரிங்க மாதாஜி. நன்றி நடுவுல மாதாஜி. சொல்ல போறேன். ஏன்னா ஆண்களுக்கான பாடம் நடத்துறதுக்கு என்னுடைய ரைட்ஸ் இல்ல. அது குருதேவர். எங்களுக்கு அது சரி மாதாஜி. இல்ல ஏன்னா இப்ப எங்களுக்கு அது நான் நிறைய இருங்க, அதை நான் சொல்லுவேன். அது எப்ப சொல்றேன்னா, சரிங்க. நான் ஆண்களுக்கு பிரச்சாரம் பண்றது கிடையாது. அப்படியே 1-2 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க வரட்டும்னு விட்டுறேன். ஆண்கள் வந்து ஒரு ஆன்மீக குருவனுடைய கீழே இருக்கணும். ஆண்களும் சுதந்திரமானவர்கள் கிடையாது. பெண்கள் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆண்களும் சுதந்திரமானவர்கள் கிடையாது. அவங்க ஆன்மீக குருவனுடைய கீழே தான் வாழணும். அவங்களுக்குரிய தர்மங்களும் எனக்கு தெரியும். ஆனா நான் போதிக்கிறது கிடையாது. நீங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அங்க போய் சண்டை போடுவீங்கன்னா எனக்கு பயம். ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அதுவும் இருக்கு. சாஸ்திரத்துல ஆண்களுக்கான கட்டுப்பாட்டு விதிகள் பெண்களுக்கான கட்டுப்பாட்டு விதிகளை விட அதிகமாக இருக்கிறது. ஓ சரிங்க மாதாஜி. நமக்கு குறைச்சல், அவங்களுக்கு ரொம்ப அதிகம், ஓ சரிங்க மாதாஜி. ரொம்ப அதிகம். அதை பத்தி நம்ம அப்பப்ப நான் நடுவுல சொல்றேன். எப்படி இருக்கணும் ஒரு ஆண் மகன் அப்படின்றத நம்ம நிறைய பேசலாம். அது நடுவுல வரலாம். ஆனா நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க வழிகாட்டுதலா இருக்கலாம். ஒரு தாய் வந்து ஆண் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். அப்ப அதுக்காக சில விஷயங்கள் அதிலே பாடத்திலே வந்துரும். நீங்க கவலைப்படாதீங்க. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திப்போம். இந்த நேற்றைய பாடத்தினுடைய கேள்விகள் தயாராகிவிட்டது. பக்தர்கள் படித்து வரவும். இந்த தாமதத்திற்கு என்னை மன்னிக்கவும். அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காது. முன்னாடியே முன்னேற்பாடாக இதை சரி பண்ணிடுறோம். வாஞ்சா கல்பதரு பச கிருபா சிந்துபிய பத்திதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.